ஏந்திரிங்க. இதுக்காக தானே நிக்கிற? ஆமாங்க. காப்பி சாப்பிடுங்க. மங்களம், மகாலட்சுமி மாதிரி இருக்கிற, உன்னை கையெடுத்து கும்பிடலாம் மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இந்தாங்க. என் பொண்டாட்டி கூட என்னை இப்படி கவனிக்கவே மாட்டேங்கிறா. உன் முகத்துல முழிச்சான்னு வச்சுக்க, அன்னைக்கு பூரா எனக்கு யோகம் தான். ஆனா அந்த பாக்கியம் தான் தினம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன, 50 காணி நிலத்தோட வாங்க, அதுக்கப்புறம் தினம் யோகம் தான். 50 காணி என்ன, அதுக்கு மேலையும் வச்சிருந்தவன் தான். ஏதோ உழுகிற இடம் வேறங்கிறதுனால எல்லாம் பறி போயிருச்சு. இருக்கிற கொஞ்சம் மான மரியாதையை வச்சுக்கிட்டு இந்த ஊருக்கு தலைவரா இருந்துட்டு இருக்கிறேன். பலவளன் ராத்திரி பூரா பேசுறது பார்த்தாதா? சீக்கிரம் கிளம்புங்க, ஆளாள சுந்தரம் வர நேரம் ஆச்சு. ஐயோ, ஆளாள சுந்தரமா? ஏமா இத முதல்ல என்கிட்ட சொல்லவே இல்லை நீ? ஏன், நான் தான் அந்த ஆள் தயவுல இந்த ஊர்ல பழப்பு நடத்திட்டு இருக்கேன், பயப்படுறேன். நீங்க அலறீங்க. நம்ம கனெக்ஷன் அந்த ஆளுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, நீ இருக்கிறதுனால நான் இங்க வர்றேன். நீ இல்லன்னா நான் எங்கம்மா போறது? ஆனன்ன பொன்னன்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரி நந்தா, நீயும் 10 மாசம். செனப்பணி மாதிரி தூங்குற. மணி என்னாச்சு? 9. உன்னை கேட்ட. தேங்க்யூ கம்ஸ் அகைன். அப்படின்னா நன்றி மீண்டும் வருக. ஆளாள சுந்தரத்துக்கிட்ட இருந்து மீண்டன்னா நான் மறுபடியும் வர்றேன். என்னங்க இல்லங்க, என்னங்க செயினை மறந்துட்டு போறீங்க? மங்களம், உன்ன மாதிரி தொழில சுத்தமா இருக்கிற ஒரு பொம்பளைய என் ஆயுசிலையும் நான் பார்த்தது இல்ல. தொழில் சுத்தமா இருந்ததுனாலதான் எங்க பாட்டி காலத்துல சுத்துப்பட்டி 8 ஜமீனையும் வளைச்சு போட்ட. அவங்க அம்மா காலத்துல 10 பட்டி பஞ்சாயத்து தலைவர்களையும் வளைச்சு போட்டா. இப்ப எங்க அக்கா காலத்துல 8 வரைக்கும் எல்லா எம்எல்ஏ வளைச்சு போட்ட. அப்போ உன் பொண்ணு காலத்துல எம்பி மினிஸ்டர் வரைக்கும் பாய்வான்னு சொல்லு. நாங்க ஃபாரின் லெவல்ல போலான்னு இருக்கிறோம். சரி போறேன். நல்லங்க, இந்த வீட்டுக்கு வந்துட்டு போறாங்கறீங்க. போயிட்டு வரேன் சொல்லுங்க. போயிட்டு வர்றேன். வாங்க போயிட்டு வாங்க. வாங்க. ராகையா, உன் மேல பாசத்தை ரொம்ப புளியறாரு சொல்லு. வாங்க. வர்றேன். கீர்த்தனா, கீர்த்தனா, அவ எங்க வீட்டுல இருப்பா. உன் பொண்ணாச்சே, இந்நேரம் அவ எங்க சுத்திக்கிட்டு இருக்காளோ? அப்பா, நம்ம ஆள் பொழைச்சிட்டாயா? வேடிக்கை பார்த்தாச்சு, வாங்க போலாம். வாங்க வாங்க. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, அந்த ஐயர் பைய வார்த்தைக்கு இந்த மருது பையன் எப்படி கட்டுப்படுறான்? அது சின்ன வயசுல இருந்து அவங்களுக்குள்ள அப்படியே ஒரு சிநேகிதமா. என்னைக்குதான் இந்த ஐயர் பயலுக்கு புத்தி வந்து அந்த மருதோட பழகிறத விட போறானோ? ஏன்டா நோக்கி இப்படி கோவம் வர்றது? எதுக்காக அவன் அப்படி போட்டு அடிச்ச? சரி சரி, அவன் ஏதாவது தப்பு பண்ணிருப்பான் புரியுது, அதுக்காக இப்படியா? பின்ன எப்படியா? அண்ணனையும் உன்ன மாதிரி பயந்துட்டு இருக்க சொல்லியா? அண்ணா, you very much correct. Carry on. ஆமா, உன்னை கஷ்டப்பட்டு +2 வரைக்கும் படிக்க வச்சதுக்கு இப்படி யாருக்கும் புரியாம பேசுன்ற. மணி, நோக்கு புரியலங்கிறதுக்காக நான் இங்கிலீஷ்ல பேசாம இருக்க முடியுமோ? ஏய், இப்போ என்ன அடிச்ச? அவன் கூட பிறந்த அண்ணன் தானே, அவனை போய் மரியாதை இல்லாம மணி மணின்னு கூப்பிடுற? ஏய், அங்க பாடா மருதுடா, பாபா அப்படி ஒதுங்கிடலாம். எங்க ஆத்துல எல்லாம் அப்படித்தான். என்ன உங்க ஆத்துல குளத்துல கொன்னுடுவேன். ஐயோ, நான் உன்னை அண்ணான்னு கூப்பிடுறதுல நியாயம் இருக்கு. எப்படி பயந்து ரோடுறா பாத்தியா? இது வேஸ்ட். இது அண்ணான்னு கூப்பிட்டா போறவா திரும்பி வந்து நன்னா இருக்கியான்னு தடவிட்டு போவா. அதனால நீ தான் எனக்கு அண்ணா, நான் உன்னதான் அண்ணான்னு கூப்பிடுவேன். இப்படி வாய் நிறைய நான் அண்ணன் கூப்பிடுறேன். நான் உனக்கு என்னதான் செய்ய போறேன்னு தெரியல போ. ஏண்டா அப்பா, நோக்கு ஒண்ணும் ஆயிடலையே. பையன் யாரண்டையோ தகராறு பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா, அதான் ஓடி வந்தேன். நான் யாருக்கிட்டையும் தகராறு பண்ணலையம்மா, எனக்கு ஒண்ணும் ஆகல, பயப்படாத. மணி சரி. ஏமா, யாரோ சொன்னாலும் இப்படி ஓடி வரியே, அப்படியே அடித்தடியில இறங்கினாலும் அண்ணன் தான் இந்த விஷயத்துல வள்ளலாச்சே. இது வரைக்கும் குடுத்துட்டு வந்திருக்கே தவிர அதுக்கு வாங்க பழக்கம் இல்லன்னு நோக்கு தெரியாதோ? ஏய் வாண்டு, சும்மா இருக்க மாட்டா? அம்மா சமைச்சாச்சா? நான் இன்னைக்கு நம்ம வீட்டுல தான் சாப்பிட போறேன். அம்மா இப்படி. ஏய் எங்கடா ஓடுற? ஆத்துக்குதான். நீ வரதுக்குள்ள நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். நீ வந்தாதான் எனக்கு ஒண்ணும் கிடைக்காது. அடிங். இல்ல நானும் வரேன். நிக்க மாட்டேன். அதே போய் தான் நிப்பேன். வாத்து, நீ பாத்து உண்டா? பணம் எவ்வளவு வச்சிருக்க? மாட்டேன். சத்தியமா நீ சாராயம் குடிக்கிறதுக்கு நான் காசு தர மாட்டேன். ஏன், இன்னைக்கு நீ சம்பாதிக்கலையா? ஆமா, இன்னைக்கு வண்டி பாரு எதுவும் கிடைக்கல. அப்ப வெறுமனே எங்க ஆத்துல வந்து சாப்பிட்டுட்டு போய் பாடு. அதுதானே முடியாது. ஏன் முடியாது? ஏன்டா முடியாது? நம்ம நினைச்சா எல்லாம் முடியும், எல்லாத்தையும் மறக்கவும் முடியும். நான் ஒண்ணும் சொல்லலையே, உன் இஷ்டம். ஆனா காசு மட்டும் தர மாட்டேன். ஏன், எங்களுக்கு கடன் தர மாட்டானா? எத்தனை நாள் தான் கொடுத்துட்டு இருப்பான்? இப்படி போனா கொடுப்பான். இப்படியே போனா கண்டிப்பா கணக்கு கொடுப்பான். நெல்லு ஏமங்களா, தொடப்பத்தை எடுத்துட்டு போறியா, கடையவே கூட்ட போறியா? இல்ல, கணக்க கூட்ட போறேன். தொடப்பத்தை புஞ்ச மாதிரி தலையில வச்சுட்டு போறா. குடிக்காம ஒரு நாளைக்கு கூட இருக்க முடியாது. கடன் வாங்கி குடிப்பாரு. சின்ன சின்ன இல பின்னி பின்னி வரும் சித்திரக்கை தரு சேலை எட்டு நம்ம தென்னாட்டில் என்னாலும் கொண்டாடும் சேலை எட்டி தையற எத்தனை தானா தையற எத்தனை தா.
ஓம் விநாயகாய நமக, ஓம் குஹாய நமக, ஓம் சுப்பிரமணியாய நமக, ஓம் தாட்சாயணி நமக, ஓம் அம்பிகாய நமக, ஓம் வக்ரதுண்டாய நமக, ஓம் சூர்பகர்ணாய நமக, ஓம் மகா கணபதி பூஜாம் சமர்ப்பயாமி. குடிக்காம இருக்க முடியாது, இருந்தாலும் படுக்க முடியாது. படுத்தாலும் தானே. பேரு சுந்தரம், கஷ்ட நட்சத்திரம், அஷ்ட நட்சத்திரம், சிவகோத்திரம். அம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்களேன். தலைவரையா, இது கோயில் இல்ல, சாராய கடை. நான் இப்ப குருக்கள் இல்ல, மருதுடைய ஃப்ரெண்டு மணி. அதான் இங்க நின்னு இருக்கேன். ஓ, மருது கூட சேர்ந்து வந்தியா நீ? ஏன் ஈரா இப்படி அவன் கூட சேர்ந்து கெட்டு போற? நீங்க எல்லாம் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரலாமா? அவன் கூட சேர்ந்ததுனால ஊருக்குள்ளார உன்னை பத்தி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? யாரு என்ன பேசினாலும் நீக்கு அதை பத்தி கவலை இல்ல. சின்ன வயசுல என் பூனைல புடிச்சு இழுத்து கலாட்டா பண்ணவாளையெல்லாம் அடிச்சு துரத்துட்டு நீக்கு ஆதரவு கொடுத்தானே. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க 2 பேர் இல்ல, ஒருத்தரா தான் வழங்கிட்டு இருக்கோம். எங்களை யாராலையும் பிரிக்க முடியாதுண்ணா. அதனால தான் சொல்றேன், மருது மாதிரி ஒரு நல்ல பையனை பார்க்க முடியுமா? அவனை போய் கோச்சுக்கிறியா ஈர? நாளைக்கே உனக்கு 1ன்னு வச்சுக்க, அவனுக்கு 2, அவனுக்கு 2ன்னு வச்சுக்க, உனக்கு வந்து 7, உனக்கு 7ன்னு வச்சுக்க, அவனுக்கு வந்து 1. என் மேத்தமெட்டிக் தப்பாது முதலியாரு. அண்ணா, நீங்க வேட்டி சட்டியை சரியா போட்டு இருக்கும் போதே தெரியுதுண்ணா. தண்ணி அடிக்கல, வேண்டாம். அடிச்சா கரெக்டா பேசுவேன். அடிச்சுட்டு வர்றேன். அது வரைக்கும் மாட்டு கூட பேசிட்டு இருக்கவன்ற. 2 ஆப்பாயில் போடு. என்ன ஐயர, ரொம்ப நேரமா உட்காண்ட போல இருக்கு. மீன் வாழை கொமட்டுதா? இல்ல, நல்லா இருக்கு. நாளாக பழகிடுத்து. நீ வர வர ரொம்ப கெட்டு போயிட்ட ஐயர. மணி ஐயர, மணி ஆயிடுச்சு, வா போலாம். சாராயம் குடிக்க தான் காசு தர மாட்டேன்னு சொன்னேன், சாப்பிட காசு தர மாட்டேன்னு சொல்லலையே. சாராயத்தை குடிச்சிட்டு எங்க ஆத்துக்கும் வரமாட்டேன். அந்த கண்டாவெல்லாம் குடிச்சிட்டு வெறும் வயித்தோட படுத்தாலும் ஆகாது. அதான் வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிடு. இங்க பாரியா ஐயரே. என்ன ஐயரே தேடுற? என்ன நீ எப்ப பார்த்தாலும் என்ன சுத்திட்டே இருக்க? நான் என்னையா பண்றது, இந்த ஊர்லயே நீதான் சோப்பா இருக்க. அதுவும் இல்லாம உன் உடம்ப பாக்கும்போது அவனுக்கு பூரா எனக்கு தூக்கமே வர்றது இல்ல. நான் என்ன உன் உடம்புல தொங்குற மாதிரி என் கழுத்துலயும் தொங்கணும் நான் கேக்குறேன். என்ன கட்டிக்க வேணாயா? வச்சுக்கையா? அவசரம் அவசரம். சரி வச்சுக்க வேணாம், இப்ப மட்டும் கட்டிக்கையா? ஐயோ அவசரம் அவசரம். சரியா, நீ என்ன வச்சுக்கவும் வேணாம் கட்டிக்கவும் வேணாம். ஒரே ஒரு நாள் என் கூட. எங்க ஜாதியில எல்லாம் கருப்பாவே குழந்தை பிறக்குது, எனக்கு வெள்ளையா ஒரு குழந்தை வேணும். அவசரம் அவசரம். என்னையா அபச்சாரம் அபச்சாரம் எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டே இருக்க? அதுக்குதான் காரசாரமா கோழி மீன் எறா முட்டைன்னு சாப்பிட சொல்றேன், நீனா வேணாங்கிற. ஐயோ அவசரம் அவசரம். ஐயோ, நான் இருக்கிற தண்ணியில தான் நீ இப்ப முக்கு போடுற. இதுல இல்லையா உன் ஆச்சாரம்லாம்? ஜலத்துக்கு ஒண்ணு தோசை இல்ல, இதெல்லாம் பார்க்க கூடாது. ஜலதோஷம் வராம பாத்துக்க. கஸ்தூரி 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 கஸ்தூரி. இந்த ஒரு இடத்துலதான் ஊரே நம்மளை பார்த்தா பயப்படுது. ஏப்பா, அந்த ஆளான சுந்தரத்துக்கு சொல்லி அனுப்பிச்சீங்களா இல்லையாப்பா? 40 தடவை சொல்லி அனுப்பிச்சாச்சுங்க. அப்புறம் ஏன் இன்னும் வரல? அந்த ஆள் எப்ப வர்றது, நான் எப்ப போடுறது? ஐயா இல்ல எப்ப போறதுன்னு கேட்டேன்.
ஏமா உன்னோட பிரச்சனை என்னமா? கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுமா. அந்த ஆளால சுந்தரம் வாழைத்தோப்புல வேலைக்கு கூப்பிட்டு அனுப்புனாருங்க. நான் போனேன். அப்புறம் வாழைத்தோப்புல வேலை செஞ்சியா? என்ன மிச்சம்? இப்ப வாய் வயிறு மயிருக்காளே, அதான் மிச்சம். எனக்கு ஒரு வழி சொல்லியான்னு கேட்டதுக்கு உன்னைய ஒன்னா வச்சுக்கிறேன்னு சொன்னாரு. உனக்கு வேணும்னா வேற யாரையாவது பார்த்து கட்டிக்கோன்னு சொன்னாரியா. ஆளால சுந்தரத்துக்கு இதே வேலையா போச்சியா? இன்னைக்கு 2 ஒரு கை பாத்துறேன். எப்ப அந்த ஆள் பஞ்சாயத்துக்கு வரலையோ அந்த ஆள் இந்த ஊருக்குள்ள இருக்க. அதான பார்த்தேன். எனக்கு அந்த ஆள் மரியாதை கொடுக்காம விட்டுருவானா? தலைவரே, என்ன பட்டு துணியோட வராங்க? எனக்கு போத்திருக்கா இருக்கும், எடுத்து வச்சுக்கிறேன். வாங்க வாங்க. என்ன மரியாதை பண்றதா இருந்தாலும் உடனே பண்ணிருங்க. நேரங்காலம் வரும்போது பண்ணுவோம். பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு. அவர் வரலையா? வரல. அது எப்படியா வராம இருக்க முடியும்? யாரா இருந்தாலும் பஞ்சாயத்துக்கு வந்தாகணும். நாங்க சொல்ற தீர்ப்பு கட்டுப்பட்டு ஆகணும். நீங்க சொல்ற தீர்ப்பு எதுவா இருந்தாலும் அதுக்கு இது கட்டுப்படும் சொல்லி அனுப்பிச்சார். என்னது இது? அப்படியே இந்த பஞ்சாயத்துல யார் யாரு என்ன என்ன பேசுனாங்கன்னு கேட்டுட்டு இருந்து பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. பேசுங்க பேசே பேசுங்க. பேசியா கொஞ்சம் பேசு. யாரும் ஒண்ணும் தப்பா பேசல. நான் ஏதாவது தப்பா பேசுனா? ஒண்ணும் தப்பா பேசல. ஒரு பொண்ணு சொன்னதுக்காக நம்ப முடியுமா? அதுவும் ஆளால சுந்தரத்தை. சரி நீ பேசு. பேசியா பேசுங்க. பேசியா பேசுங்க. பேசியா பேசுங்க 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 பேசுங்க. அவரை பகைச்சுக்கிட்டு யார் இந்த ஊர்ல வாழ்ந்துட முடியும்? இங்க இருக்கிற முக்காவாசி பேரு அவர்கிட்ட ஊழியம் பாக்குறதும் அவர் கையால ஊதியம் வாங்குறதுமா இருக்கிறோம். நாம எப்படி அவரை போய் இவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊர்ல அத்தனை கேன பசங்களும் எனக்காக பயந்துட்டு ஓடினா கூட தைரியமா நியாயம் கேட்க முன்னால வந்து நிக்கிறான் பாரு. அதனால இவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவளை கூட எனக்கு பிடிக்குமே. வாழ வழி கேட்டு வந்து வீராப்பா நிக்கிறான்ல, அதனால இவளை கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரிதான் வந்து நின்னா போன வருஷம் ஆடி மாசம் அள்ளி முத்து பேத்து அருக்காணி வாந்தி எடுக்கிறேன், எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுன்னு. சரி நானும் ஓகே தாலி கட்டுறேன்னு சொன்னேன். அடுத்த நாளே அந்த விவசாய கெட்டவ விஷத்தை குடிச்சிட்டு வேலைக்குள்ள புடமா கிடந்தா. அதை விடு, எழுத்த வீட்டு எட்வர்ட் மகன் எஸ்தர் ஒரு நாள் நம்ம வீட்டு வாசல் எடை விழுந்தால, நான் என்ன பண்ண? ஐயோ பாவம்னு அவளை கையை தொட்டு தூக்கி தான் விட்டாரு. அவ்வளவுதான். அடுத்த நாளே வந்து நிக்கிறா, கண்ணை கசக்குறா, நான் கர்ப்பமா இருக்கிறேன்னு. சரி நானும் மனசு கேட்காம மாசமா இருக்கிறாளேன்னு தாலி கட்டன்னு ஒத்துக்கிட்டேன்பா. அடுத்த நாளே அவ கர்த்தர்கிட்ட போய் சேர்ந்துட்டான். என் ராசி எப்படி என்ன பண்றது? என் ராசி எப்படி? நான் தாலியை கையில எடுத்தாலே கழுத்தை நீட்ட வேண்டியவளுங்க காலி ஆயிராளுங்க. ஆனா இதெல்லாம் தெரிஞ்ச தைரியமா முன்னாடி வந்து நிக்கிறா பாரு. அதனாலதான் இவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பயமுறுத்துறியா? நீ பயந்துருவியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஏதோ எங்க ஜாதகத்தை சொன்னா அவ்வளவுதான். டேய் பெட்டிக்குள்ள இருந்து ஒரு தாலி எடுத்துட்டு வா. பாத்துரா நல்ல தாலியா பொறுக்கி எடுத்துட்டு வா. பேரு பாக்கியலட்சுமி, வயசு 16. அப்படியே தம்பிக்கிட்ட கொஞ்சம் அச்சத்தை கொடு. சின்ன பையன் பரவாயில்லையா, ஆசீர்வாதம் பண்ணிட்டான். சின்ன பையனா இருந்தாலும் பண்ணுவல்லப்பா. பண்ணுவான். ஐயா வேணாம் ஐயா, நீங்க தாலிக்கிட்ட வேணாம் ஐயா. இவன் ஒருத்தி மட்டும் எனக்கு பொண்ணு இல்லையா, இன்னும் 4 பொண்ணுங்க இருக்காங்க ஐயா. அவங்க நான் தயா கரை சேர்க்கணும். உங்களை பகிச்சுட்டு நான் எப்படியா வாழ முடியும்? ஐயா ஏன் பயப்படுற? நான் இருக்கேன். முதல்ல தாலி கட்டட்டும், அதுக்கப்புறம் பாக்கலாம். சும்மா இரு தம்பி. இப்படி எத்தனையோ பேர் இவர்கிட்ட வீராப்பா பேசுறவங்க எல்லாம் வீதியோட போயிட்டாங்க. இதெல்லாம் இங்க தலைவீதின்னு போக வேண்டியதுதான். நான் சொல்றத கொஞ்சம் கேளியா? உன்னால சொல்லத்தான் முடியும். இவரை மாதிரி கொடுக்க முடியுமா? அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வண்டி ஓட்டி பிழைக்கிற பையன் நீ. எங்க கதி எப்படியாவது போகட்டும். பாவி முண்டை பஞ்சாயத்துக்கு போவனா கேட்டியா? போ.
இப்படியே வாழ்க்கைக்கு துணை இல்லாம போச்சு. ஒன்னா ரெண்டா நீ நம்ப மாட்டேன், என்னால கணக்கு வச்சுக்க முடியாதுன்னா ஒரு மரமே வளர்த்துருக்க. எங்கன்னு கேளு. அங்க கட்ட வேண்டிய தாலிக்கு கழுத்தும் கிடைக்க மாட்டேங்குது, வீசி எறியறதுக்கும் மனசு வரல. இப்படி கட்டி கட்டியே இந்த மரத்தோட கழுத்து வளைஞ்சு போச்சு. கல்யாணம் ஆகாத பொண்ணுங்கெல்லாம் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு மரத்துல தாலி கட்டதை பார்த்திருப்பேன். ஆனா இது அப்படியே ஆப்போசிட், எதிர்ப்பதான். எப்பதான் அம்மா கண்ணை திறக்க போறாளோ. குங்குமத்தை கொண்டாங்கப்பா. ஏய், பேரை கரெக்டா எழுதுனீங்களா? பாக்கியலட்சுமி. மாசம் மாசம் படி அழகம். சரிங்க. அவன் போயிட்டானா பாரு. இல்ல, நிக்கிறான். சண்டைக்காரனே போயிட்டான், சாட்சிக்காரன் ஏன்டா நிக்கிறேன்னு பாக்குற? பாக்குறேன்டா, பாக்குறேன். நேரம் வரும்போது பாக்குறேன். என்னென்ன முறைச்சிட்டு போறான்? அவன் தான்டா ஹீரோ, அதான் முறைக்கிறான். இதனாலதான் இவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிவா, காலையில இருந்து உன்னை எங்கெல்லாம் சாட்டுறது? வாடா. கை விடுற. ஒன்னும் பேசப்படாது. இன்னைக்கு என்ன நாள்? வந்து சாங்கியத்தெல்லாம் முடிச்சிட்டு ஆத்துல வந்து சாப்பிடுற. எதுக்கு? லட்சுமி உனக்காக விருந்து சமைச்சிருக்கா. அட எதுக்குப்பா? என்ன எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு? இன்னைக்கு லட்சுமியோட பிறந்த நாள். ஆமா, மறந்துட்டேன். நீ எதான் ஞாபகம் வச்சுட்டு இருக்க? வா, இப்படி கிழக்க பார்த்து உட்காரு. கைய நீட்டு. நீட்டா கீழே விட்டுரு. இதுக்கு நீயே ஊத்திருக்கலாம். இந்த படி இங்க போட்டுரு. இதெல்லாம் எதுக்குடா? தெரியாம கேட்காத. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாஹே. சொல்ல. இதெல்லாம் எனக்கு வராது. இந்த காலத்துல இதெல்லாம் யாருக்கு வர்றது? சும்மா வாய முணுமுணுத்துக்கோ. உத்திராட நட்சத்திரம் தானே? ஆமா ஆமா. யாருக்கு? உன் தங்க கஸ்தூரிக்கு தான். எதுக்கு? என்ன எல்லாத்துக்கும் எதுக்கு? இன்னைக்கு உன் தங்க கஸ்தூரி சத்தனாலோ இல்லையோ? இதெல்லாம் பண்ணாதானே ஆத்மாக்கு சாந்தி. கை கட். என் தங்கச்சி என்ன சாகலடா. நான் இன்னமும் கஸ்தூரிய உன் தங்கச்சி லட்சுமி ரூபத்துல பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். வா, பசிக்கிறது சாதம் எடுத்து வை. இலை போட்டு ஆறுன்னு இருக்கு. நே கார்ல இன்னும் வலிக்கிறது. பகவான் அவனுக்கு மட்டும் எலும்புக்கு பதிலா இரும்பு பிடிச்சிட்டு போல இருக்கு. என்ன ஆச்சு? இப்ப என்ன தின்றுக்க? கொன்ன ஆள அடுத்துக்கு தான் பித்தம் பிடிச்சிருத்தோ. பெத்த கூட சேக்கார மாதிரி அரைஞ்சிட்டான். அவன் வரமாட்டான், கோச்சுட்டு போயிட்டான். நேக்கு பசிக்கிறது. வா. ஜலத்தை ஊத்தண்டி. சாப்பாடுல மட்டும் கோவம் இல்லையாக்கும். இது என் தங்கச்சி லட்சுமியோட பிறந்த நாள் சாப்பாடு. இதுல என்ன கோவம்? தங்கச்சியா? இவன் உன் தங்கச்சியா? ஆமா. நீயா சொல்லிண்டா? நோக்கு யாரும் அந்த உரிமையை கொடுத்தது? உங்க அப்பாடா. அப்பா. என்னப்பா உங்க அப்பா எப்படி இருக்கார்? எப்பவும் இரும்பிக்கிட்டே இருக்காரு மாமா. சாப்பிடுங்க, நன்னா சாப்பிடுங்க. சரிங்கப்பா. ஏண்டி அவளுக்கு வெராண்டால சாப்பாடு போட்ட? நம்ம லட்சுமி பிறந்த நாளுங்கிறதுனால மணி அவளை சாப்பிட அழைச்சுன்னு வந்தா, அதான் போட்டேன். ஏன் சாப்பாடு போட்டேன்னு கேட்கல, ஏன் வெராண்டால போட்டேன்னு தான் கேட்டேன். அவள் எல்லாம் எப்படின்னு ஆத்துக்குள்ள விடுறது? அவளை மாத்திரம் ஆத்துக்குள்ள விடக்கூடாது, ஏன்னா அது தீட்டு. அவ தட்டுல போடுறது மாத்திரம் உள்ள விட்டுக்கலாம், ஏன்னா அது துட்டு. நல்லா இருக்குடி. நான் என்ன பண்றது? எல்லாம் நம்மளவா சொல்லி வச்சுட்டு போனது. நம்மளவா? பொல்லாத நம்மளவா? மறந்துட்டியாடி? உனக்கு இடுப்பு வலி எடுத்தப்போ நம்ம ஊர் மருத்துவ வச்சுதான் நம்ம ஆத்துக்குள்ள வந்து உன்னை தொட்டு மருத்துவம் பார்த்தா. அப்ப எங்கடி போச்சு இந்த ஆச்சார அனுஷ்டானம் எல்லாம்? மத்தவா தொடரத தீட்டு நினைச்சா எந்த பிராமணாத்திலையும் உல வைக்க முடியாது. ஏன்னா அரிசி பருப்புல இருந்து புளி வரைக்கும் மத்தவா தொட்டு தான் நம்ம ஆத்துக்குள்ள வருது. புரிஞ்சுக்கடி. என்னமோ இவ. இந்தாடி, என் காதுல இருக்கிற கடுக்கனை வச்சு நம்ம லட்சுமியோட பிறந்தநாளை கொண்டாடி இருக்கோம். இந்த நிலைமையில நமக்கேண்டி இந்த வீராப்பெல்லாம்? போடி, போய் அவளை உள்ள கூப்பிடு. பாவம்.
தாயில்லா குழந்தைங்க ஓடி. குட். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. இவாள தனியா விட்டுட்டு சாப்பிடவே எனக்கு பிடிக்கலப்பா. அதான் நீங்க வந்தோன்னு உள்ள அழைச்சுன்னு வந்துட்டேன். அதான்டா நியாயம், அதுதான் சரி. சாப்பிடுறா, சாப்பிடு. ஏண்டாப்பா கண் கலங்குற? இப்படி நீங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்துட்டு ஒத்துமையா சாப்பிடறத பாக்குறச்ச எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இத பாருடா மருது, இதுவும் உங்க ஆகந்தான். இவ மாத்திரம் இல்ல, லட்சுமி இனிமே உன் தங்கச்சி தான். இவ பிறந்த நாள் அதுவுமா, இவளை நான் உனக்கு தத்து கொடுத்துட்டா. அழாதடா, சந்தோஷமா சாப்பிடு. என்னடி பாக்குற? ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு குழந்தைகளை பார்த்து பாரதியார் ஏன் பாடினா தெரியுமோ? பெரியவாளுக்கு இது மண்டையில ஏறாதுன்னா. நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, திருப்தியா சாப்பிடுங்க. ஏன்பா கண் கலங்குற? அவன் எப்ப கலங்குறான், எப்ப கலங்க வைப்பாங்கிறதே தெரியாது. விடு. இப்படி பார்த்துட்டு இருக்க, அவனுக்கு பாயசத்து போடு. ஏண்டா தெரியாம உன்னை அடிச்சிட்டுண்டா, அதுக்கு இது தண்டனை. வைத்தியக்கார சித்திரமே சித்திரமே சிரிக்க கூடாதா? வச்சுக்கிறேன். ஏமா, நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறேன். ஆமா. நான் இது வரைக்கும் உனக்கு ஏதாவது துரோகம் பண்ணிருக்கேனா? இல்லையே. ஏன் ஏன் ஏன்னா நீ என்ன தெய்வமா நினைச்சு டெய்லி பணிவிட பண்ற, அதனால நான் உனக்கு துரோகம் பண்ணல. ஆனா நீ எனக்கு துரோகம் பண்ணலாமா? ஏதோ தெரியாம. எதுவா இருக்கட்டும், தெரிஞ்சோ தெரியாமலையோ அறிஞ்சோ அறியாமலையோ எனக்கு எப்படி துரோகம் பண்ணலாம்? நான் இங்க என் பின்னாடியே சுத்திக்கிட்டு கழுதிங்க என் கூடவே வந்துகிட்டு எனக்கே துரோகம் பண்றானுங்க. ஆனா எனக்கு இன்னும் தெரியல. தெரியலையா? ஆனா இன்னைக்கு அவனை தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கா? வண்டிக்கார பைய கேவலம் அவனே என்ன நம்பலனா இந்த ஊர்ல வேற எவனாவது என்ன நம்புவானா? நீங்க யாரு சொல்றீங்க? எல்லாம் என்கிட்ட டிரைவரா இருக்கன மண்டக்கார அவன் தான். அவன் பொண்ணு விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்டாமா. என்ன அவ்வளவு மோசமானவனா? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க உட்காருங்க. நான் படுத்துட்டேன், மறுபடியும் எப்படி உட்காருறது? யார சொல்ற நீ? இல்ல, நீங்க கோவமா இருக்கீங்க, கோவப்படாம உட்காருங்கன்னு சொன்னேன். மங்களா, வர வர ஆத்திர அவசரத்துக்கு நீ கூட வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரியே இருக்கிற. ஆமா மங்களா, நம்ம வள்ளியூரான் பேத்திக்கு 13 தான் ஆகுது, வயசுக்கு வந்துட்டா. நம்ம டிரைவர் மண்டக்கார பொண்ணுக்கும் 13 தான் ஆகுது, வயசுக்கு வந்துட்டா. உன் பொண்ணுக்கும் 13 ஆயிடுச்சு, இன்னும் வரலையா? அது உங்ககிட்ட மறைப்பேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஞாபகம் வச்சுக்க, அவ 10 வயசா இருக்கும் போதே 10 காணி நிலமும் 10,000 ரூபாய் பணமும் கொடுத்துருக்கேன், மறந்துடாத. ஏங்க இத போய் மறப்பேனா? அவ என்ன உங்களுக்கா பிறந்தா? நானே எங்க அப்பனுக்கு பிறக்கல, பக்கத்து வீட்டு அரிச்சந்திரனுக்கு தான் பிறந்தேன்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. உங்க பாட்டி பிறந்த விஷயம் கூட எனக்கு தெரியும். வேற வேலை இருக்குது. என்னங்க இதெல்லாம் உங்களுக்கு வேலையா தெரியாதா? இதை விட முக்கியமான வேலை இருக்குது கண்ணு. என்னவா? நம்ம மேலூர் மேகநாதன் பொண்ணுல அவளுக்கு இன்னைக்கு மஞ்சள் நீராட்டு விழா, சீர் செய்யணும். தேவனி என்றுதான் வந்து பேசட்டுமா? பார்த்து கதவை மூடிக்க, ஆண்டவனுக்கு நுழைவானுங்க. உள்ளாச்ச உள்ளகம் உனக்கே சொந்தம், செய்யட செய்யட செய்யடா நீ ஜல்சா, செய்யட செய்யட செய்யடா. போய் சொல்லுங்க. ஜகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, அதை செவி குளிர பாடிடுவேன், கேளுங்கள் இதையே. நான் தொட்டதா உனக்கு தீட்டாச்சே, எப்படி காப்பாத்துறது? அப்ப என்ன வச்சுக்கிறியா? காப்பாத்துற. ஐயோ பேசிட்டே இருக்கேன், நான் ஜலத்து குடிச்சிட்டு இருக்கேன். சும்மா சொல்லக்கூடாதியா, குழந்தை மாதிரி. ஐயோ கட்டி பிடிச்சிட்டு இருக்கே, அபச்சாரம் அபச்சாரம்.
கை குடியா இந்த கணக்கு கணக்குற யோ யோ ஐயரே யோ ஐயரே கவலைப்படாதயா, நான் உன்னை மறக்க மாட்டேன். எனக்குன்னு நீ வந்துட்டா உன்னை ஆயுசு புறாவை வச்சு காப்பாத்துறேன். ஐயோ எல்லாம் போச்சு, ஆச்சாரம் அனுஷ்டாரம் எல்லாம் போச்சு. யோ ஏன் அப்படி புலம்புற? நான் என்ன இப்ப உன் கற்பையை அழிச்சிட்டேன்? உன் உடம்புல இருக்கிற தண்ணியை எடுக்க வாய்க்கு வாய் வச்சு உறிஞ்சி எடுத்தேன். இதுக்கு போய் இப்படி புலம்புறிய? கவலைப்படாம கண்ணா வீட்டுக்கு போ. யோ ஐயரே ஒன்ன தாயா எந்திரியா, போயா தைரியமா வீட்டுக்கு போ. தள்ளிக்கோ போயா. ஹலோ, இருட்டு நேரத்துல அதுவும் ஒளி ஒளியும் பார்க்கும்போது அப்படி என்னமா பவுடர் போடுறீங்க? டிவில சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து நான் அசந்த நேரத்துல என்ன பாத்துட்டாருன்னு வை, ஒரு சாமிங்க இருக்க வேடா. சாமிங்கன்னா சாமிங்கன்னா ஒரு சோத்துட்ட. அது சரி நடக்கு. ஏங்க அந்த கிழவிட்ட போய்? கிளவியாது, அந்த காலத்துல நம்ம சைட்டியா ரொம்ப வருஷமா சிக்காம இருக்குது. இன்னைக்கு அமுத்திடுறத தலைவர் இந்த ராத்திரில எங்க கிளம்பிட்டாரு? வணக்கங்க தலைவர. சாராய் கடைக்கு எப்படி போகணும்? சில்லறையோட போகணும். 2 ரூபா இருந்தா கொடு. இந்தாங்க தலைவர். தேங்க்ஸ். என்ன தலைவர் ஒரு நன்றி கூட சொல்லாம போயிட்டே இருக்கிறாரு? ஐகிரி நந்திதி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்துருதே கிரிவர விந்திய சிரோதினி. ஐயருக்கு எல்லாம் ஒன்னா வர்றாங்க. நம்ம ஊர் கோயில்ல கும்பலாபிஷேகமா? பகவதி ஏசதி கண்ட குடி. எதுக்கு தலைவருங்கிற முறையில கும்பிட்டு வைப்பா? பூரி குருதே ஜெய ஜெய ஹே மகிஷாசு. சாமி நீங்க 5 பேர் அப்படியே நில்லுங்க. நீங்க 5 பேர் இல்ல தலைவரே, ஒருத்தன் தான். இது கோயில் இல்ல, சாராய கடை. ஐயரே, சாராய கடையில் நிக்கிறீங்களா? எனக்கு ஒரு 100 மில்லி தண்ணி ஊத்த. எதுல ஊத்த சொல்றேன்? நீ கலவெல்லாம் தெரியாது, கையை நீட்டுங்க. தலைவருக்கு கிக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது என்னமோ தெரியல ஐயரே, அங்க அடிச்ச தண்ணியை விட இங்க அடிச்ச தண்ணி ஒரு திருநூறு கொடுத்துட்டியா? கரெக்டா வச்சிருக்கேன் ஐயரே. கொஞ்சம் தள்ளு. சலமன் கிராண்டி. என் பொண்ணு எப்ப வயசுக்கு வருவான்னு நல்லா பார்த்து சொல்லியா. வாய்க்கு ருசியா சாப்பிடுறதுல இருந்து கை நீட்டி செலவு பண்ற வரைக்கும் எல்லாம் இவ தயவுல தான் நடக்குது. பார்த்தா எங்களை காப்பாத்துமா, காலை வரி விட்டுறாத. எனக்கு வேற வயசாகி போச்சு. வரவங்க எல்லாம் வெறும் பேச்சோட போயிடுறான். உடம்புல அந்த சூடு இன்னும் ஏறல. சமையறதுக்கு இன்னும் 10 மாசம் ஆகும். 10 மாசம் ஆகுமா? ஐயோ, அந்த பெரிய மனுஷன் ஆளால சுந்தரத்துக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அட்வான்ஸ்க்கு மேல அட்வான்ஸா கொடுத்துட்டு இருக்காரு. அவ 10 மாசத்துல புள்ளையே பெத்துட்டு படுத்துடுவா. இவன் அப்பதான் உட்காருவான்னு சொல்றீங்களே. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அவன் முன்னாடி உட்கார்றதுக்கு சூரணமும் எண்ணெயும் தாரேன். தினமும் ஒரு வேளை கொடுங்க. இப்ப போய் கிண்ணமும் 2 வத்தலையும் எடுத்துட்டு வாங்க. போங்க. ஒரு வேளை என்ன 3 வேளை கொடுக்கறேன். ஏன் அவசரம் எனக்கு என்ன தெரியும்? வயசுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? சும்மா சொல்லம்மா, எனக்கு எல்லாமே தெரியும். நீ உண்மையை சொன்னீன்னா உன் உடம்புக்கு தகுந்த மாதிரி நல்ல மருந்தா கொடுப்பேன். உங்களுக்கு எப்படி இது? இதெல்லாம் என் வைத்தியத்தில் ஒண்ணும் கண்டுபிடிக்கல. நம்ம மருதுதான் சொல்லுச்சு. உங்க அம்மா கிட்ட விஷயத்த மாத்தி சொன்னதே மருதுவோட அருவாளுக்கு பயந்துதாம்மா. இந்த விஷயத்தை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாதம்மா. சீக்கிரமா ஒரு நல்ல ஆம்பளைய பாதுகாப்பா தேடிக்கிட்டு இந்த நரகத்தை விட்டு ஓடி போயிடுமா.
நட்சத்திரம் உத்திராடம். கோத்திரம் என்ன? சிவகோத்திரம். புரியுது புரியுது. என் தங்கச்சி எல்லாம் சொன்னா. எப்பவும் கோயிலுக்கு வராத இன்னைக்கு வந்திருக்கானா? என்ன அர்த்தம்? ஒரு பொண்ணால தானே? ஆமா. பேரு அர்ச்சனை கேட்டா? கீர்த்தனா தானே? இல்ல, லக்ஷ்மி. என் விஷயத்த உங்கள்கிட்ட மறைச்சேன்னா அது காதல் விஷயம், கூச்சமா இருந்தது. தங்கச்சி விஷயம் கல்யாண விஷயம் தானே, அதையா என்கிட்ட மறைச்ச? நான் எங்க மறைச்சேன்? இது சாரிச்சதானே முடிவாச்சு. அதுக்குள்ள உனக்கு தெரிஞ்சு கொடுத்தா? யாரு? லட்சுமியே சொன்னால? இந்த அண்ணன் கிட்ட சொல்லாம இருப்பாளா? காலையில அவன் முகத்துலதான் முழிச்சேன். ஆமா, அடுத்த வாரமே கல்யாணமாமே. ஆமாண்டா, அவளும் பெருசா ஒண்ணும் எதிர்பார்க்கல, நியாயமா தான் கேட்டா. அதான் சரின்னுட்டேன். அவ கல்யாணம் நல்லபடியா நடந்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைனுங்கிறதுக்காக தான் நான் முதல்ல கோயிலுக்கு வந்திருக்கேன். லட்சுமி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுடா. அடுத்தது பொன்னாத்தா. புடவை, ஜாக்கெட்டு, 300 ரூபா பணம், 5 கிலோ அரிசி. அந்த ஒரு தடவைக்கு அப்புறம் என்ன பார்க்கவே வரலீங்களே. ஒரு வாட்டி பார்த்தாலும் ஆயுசுக்கு மறக்க மாட்டேன் போ. அடுத்தது மரகதம். சந்தோஷமா இருக்கிறியா? இருக்கேனுங்க. என் மாமா என்ன கட்டிக்கிச்சு. என் விஷயம் தெரிஞ்சுமா? ஆமாங்க, நீங்க மாசம் மாசம் படி அளக்கிறது அதுக்கு தெரியும். வேற வேலை வெட்டி இல்லீங்களே. அத நீ வேலைக்கு வச்சுக்கிட்டே ஆகாமி. அடுத்தது பாத்திமா. மிட்டாய் கலர்ல படம் விடுற. அடுத்தது அண்ணா கிழிஞ்சு போச்சுண்ணே. பேர் தெரியல? உங்களுக்கு தான் தெரியும். மொத்தமா தான் இருக்கும், கொடுத்த. அங்க என்ன சார் கூட்டம்? ஊருக்கு போச்சுங்களா? ஆமா, நான் தான் ரேஷன் ஆபீசர். அது ஒண்ணும் இல்ல, ஆளால சுந்தரம் பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்கு நிவாரணம் வழங்குறாரு. நிவாரணம் வழங்குறாரா? புரியலையே. புரியலையா? கார்டு இல்லாம ரேஷன் கொடுக்குறாருப்பா. கார்டு இல்லாம ரேஷன்? குண்டு மாமா பணம் எடுத்துக்கிட்டோமா? அவசரத்துல பிறந்ததுங்க, அதுங்களே எழுதுங்க. ஐயா, இவன் வேற எதுக்கும் வந்திருக்கான். நீ உள்ள போயிரு தம்பி. வரேன் ஐயா. என்ன ஐயா, என்ன விஷயம்? அது சும்மா தைரியமா சொல்லு. என் தங்கச்சிக்கு திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 25,000 ரூபாய் இடிக்குதுங்க. எங்கெங்கயோ கேட்டு பார்த்துட்டேன், கிடைக்கல. அதான் உங்ககிட்ட. கடைசியில வந்தியாகும். ஏய் மண்டக்கால ஐயா. ஐயா, ஒரு 30,000 ரூபாய் பணம் கொண்டடா. 25,000 ரூபாய் போதுங்க. எனக்கு எப்போ இறங்கி பழக்கம் இல்ல, ஏறித்தான் பழக்கம். லல்லாக்கு டோல் டப்பிம்மா, கண்ணு கங்கம்மா, மலை இருக்கிற கயிற பாருமா. நன்னா பாடுறேன். என்ன இல்லாம விளக்கு எரியுமா, கண்ணே கங்கம்மா. என்னடா ஆடிட்டே வர? அங்க கூட எல்லாம் எடுத்து வச்சல, கிளம்ப போலாம். ஒரு நிமிஷம். ஏன்ப்பா, இதான் இவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாமியும் கும்பிட்டு என்னையும் கும்பிடுறான் பாரு. ஏன்பா? நான் உங்களுக்கு எப்படி நன்றி? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் எள்ளுன்னு கூட சொல்லல. அதுக்குள்ள என்னையா வந்து நிப்பேன். அதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐரா, இதுல ஒரு கையெழுத்து போடு. எங்க போட சொல்றேன் சொல்லுங்க. சத்த நில்லுங்க. நான் போட சொன்னா போட்டுருத. நோக்கு என்னடா இருக்கு அப்படி போடுறதுக்கு? அதானே, நான் ஒரு அபிஷ்டு, நீக்கு என்ன இருக்கு? அப்ப இது எதுக்கு? அப்படி கேளுங்க. இத கொண்டு போய் உங்க ஆளுயிர் நண்பரு, உயிருக்கு உயிரான தோஸ்தரு, சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டரு. ஆமா, பேரு என்ன? மண்டக்கால. சின்ன மருது. சின்ன மருது. அவங்கிட்டயாவது ஏதோ ஒரு சின்ன வீடு இருக்குது, பாழடைஞ்சது. இதை அவங்ககிட்ட கொடுத்து கையெழுத்து. அது கோயிலுங்க. அந்த கோயில் அடிச்சுட்டு என் தங்கைக்கு வீடு கட்ட வேணாம். அதை விட அவ எப்பவும் போல குட்டிச்சவராவே இருக்கட்டும். வரணும். என்ன இது? என்ன? நீங்க தலையில அப்படி கழிச்சு கூடாது. நல்ல படிய வாருங்க. சரி.
போதுமா? இப்போ முகத்துக்கு கொஞ்சம் பவுடர் எடுத்து போடுங்க. அழகா நெத்தியில விபூதி குங்குமம் வச்சுக்குவீங்களா? நல்லா வைங்க. நீங்க பேண்ட் போட்டா எவ்வளவு அழகா இருப்பீங்க தெரியுமா? எப்படி? ஐயோ, எல்லாத்த விட முக்கியமான ஒண்ணு இருக்கு. என்ன? இனிமே நீங்க குடிக்கவே கூடாது. எனக்காக இது மட்டும். சரி. என்ன நீ சொல்லி கேட்காம எவ்வளவு ஒருத்தி சொல்லி கேட்கறானேன்னு பாக்குறியா? அழிவதும் பெண்ணாலே இப்ப ஆவதும் பெண்ணாலே. கையெடு, உடைச்சிடுறேன். நீ கையெடு. எதுக்கு? முடிவுல தாண்டா ஒரு ஆரம்பம். என்னடா சொல்ற? நீ முடிச்சுட்ட, நான் ஆரம்பிச்சிடுறேன். எத்தனை வருஷம்டா, எத்தனை தடவை அவ கல்யாணம் நின்று இருக்கு தெரியுமில்ல? நீ உன் தங்கச்சி சாவ நினைச்சு குடிச்ச, நான் என் தங்கச்சி தினமும் சாவறத நினைச்சு குடிக்க கூடாதா? எதுக்குமே ஏற்பாடு பண்ணாம ஏன்டா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? ஆசைதான், பேராசை. எப்படியாவது நடந்துடாதான்னு. எல்லா தலையெழுத்து பிரகாரம் நடக்கட்டும். தலைவராச்சேன்னு மரியாதையோட முதல் பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக ஓடி வந்தேன். அங்க புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். பட்டுமா? தலைவிக்குன்னு பத்திரிக்கை கொடுத்தீங்க, உங்க தலைவருக்குன்னு ஒண்ணும் இல்லைங்களா? பத்திரிக்கை உங்களுக்கு, பாட்டில் உனக்கு. குடிங்க தலைவர. 5 rupees இருந்தா கொடுங்களேன். எதுக்கு? ஊறுகாய் வாங்குறதுக்கு. ஊறுகாய வச்சுக்கோ. சரி. அந்த மனுஷன் என்ன ஆளா பறக்குறாரு? இவ என்னடா முக்கியமான விஷயத்தை மூடி மறைச்சு மூலையில உட்காந்துட்டியா? ஏய் புடிடி, ஊத்துங்க. சரி அப்படியே. கண்டிப்பா வந்திருக்கேன்னு. இந்த ஆறால சுந்தரம் ஏன் வீடு வீடா பத்திரிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கான்? இந்த மங்களம் பொண்ணு வயசுக்கு வந்துட்டால அதுக்கு. அன்னைக்கு ஊரு முழுக்க கிடா அறுத்து சாப்பாடு, சாராய சப்ளை உண்டு. வெளியூர் இருந்து கேபரா டான்சர் காத்தாயி குரு போல வந்து ஆட போறாயா? இங்க வா. ஐயா, ஏய், இதுல 1000 ரூபாய் இருக்கு. புடி. நாளைக்கு பூரா சாமிக்கு நெய் அபிஷேகம், நெய் வைத்தியம், அது இதுன்னு தடப்படலாம் என் பேர்ல பூஜை நடந்துகிட்டே இருக்கணும். கம்மியா செலவாச்சுன்னா மிச்சத்தை வச்சுக்க, அதிகமாச்சுன்னா வந்து வாங்கிக்க. கண்டிப்பா அதிகமா தான் அவன் வந்து வாங்கிக்குவாரு. என்னென்ன விசேஷம்? இவனுக்கு சொல்லணும் நோண்டிங்கன்னே இருப்பானுக்குப்பா. டேய், ஒரு பத்திரிக்கை கூடுறா. ஐயா, இந்த அப்படி காரியத்தை கவனி, ஓடு. வண்டி எடு. பூஜை என் பேர்ல நடக்கணும் கண்ணு, உன் பேர்ல பண்ணிக்காத. எடுறா வண்டிய. இந்த மீரா வீட்டுக்கு போ, ரைட்ல போ. பூப்புனுத நீராட்ட அழைப்பு. நல்லா இருக்கு பத்திரிக்கை. படுபாவி, இன்னும் ஊர்ல எத்தனை பொண்ணுங்களை இவன் கொல்ல போறானோ தெரியல. கொல்ல போறது இல்லம்மா, விழா எடுத்து ஊருக்கே சாப்பாடு போட போறாரு. சாமிக்கு வேற நெய் அபிஷேகத்துக்கு. வாய, அவனை பத்தி எனக்கு தெரியாது. இன்னைக்கு நமக்காக ஜெயில உட்கார்ந்திருக்கானே மருது, அவனுக்கே நான் துரோகம் பண்ணிட்டேன்னா நீ நம்புவியா? என்னமா சொல்ற? ஆமாண்டா, நம்ம மருதுக்கே நான் துரோகம் பண்ணிட்டேன். அதுக்கு காரணமே அந்த படுபாவிதான். கஸ்தூரி, கஸ்தூரி, போனதுலையா? கஸ்தூரி பாத்தியா? பாக்கலையே. அண்ணே, என் தங்கச்சி பாத்தீங்களா? ஐய, காலைல கூட நல்லா தானே இருந்துச்சு. அடிங்க, என் தங்கச்சி என்னைக்குமே நல்லா தான்டா இருப்பா. தெரிஞ்சா தெரியும் சொல்லு, தெரியலனா பத்திட்டு போடா. அம்மா, தங்கச்சி கஸ்தூரி பாத்தீங்களாமா? எங்க போ? உன் தங்கச்சி என்ன தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பயந்து மறைஞ்சிருக்கிறது நோக்கு தெரியல, நேக்கு தெரியுறதேடா. ஐயோ வேண்டானே, இருட்டு கழுத. கஸ்தூரி ஓடவே. ஹலோ, மாட்டிக்கிட்டியா? அம்மா வரதா ஏமாத்திட்டு இருப்ப. நம்ம கிட்ட அதெல்லாம் முடியாது மக்கன்னு. அம்மா செத்துட்டு எனக்கு இன்னைக்கு தான் உண்மையாவே அழுக வருது.
சொன்னேன். கூந்தல் கருப்பு, எங்க அண்ணன் சிவப்பு. ஏய் பொய் சொல்லாத. எனக்கு நீ சிவப்புதான். மேல பாரு மேல பாரு மேல மேல பாரு. அப்படி நேரா இருக்கணும். ஏய் அப்படி நேரா பாரு. அப்படி நேரா இது. என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாம எப்படி ஆளால சொல்றான்? நல்லா யோசனை பண்ணிப்பாரு. ஆமாங்கய்யா, விட்டுருங்க பாவம். இதான் இந்த ஊர்காரங்களும் எனக்கு இதான் ரொம்ப பிடிக்கும். காலையில தான் முழு கடை வெட்டி முழுசா சாப்பாடு போட்டோம். மூக்கு முட்டை சாராயம் குடிச்சாங்க. கண் குளிர கேரளா டான்ஸ் வேற. இதெல்லாம் ஜீரணமாகறதுக்குள்ளேயே மறந்துட்டு மாறி பேசுறானுங்க பாரு. அதான் சரி தலைவரை, உன் ரூட்லயே வரேன். நீயே அந்த பொண்ணை கூட்டிட்டு போ. ஆனா நான் இது வரைக்கும் செலவு பண்ணேன் அவளுக்கு, அதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு கூட்டிட்டு போ. வச்சுக்க கட்டிக்க என்ன வேணா பண்ணிக்க. இவர் எங்க கொடுக்க போறாரு? இவர் ஏற்கனவே சல்பேட் ஆக்குறாக்கி. வக்கு இல்லைன்னா வாய் பேசக்கூடாது. கூட்டு வாடி. என்ன பாவமா இருக்கியா? விட்டுருங்கய்யா. ஏமா நான் என்ன இன்னொருத்தர் தாலி கட்டின பொண்டாட்டியவா கூட்டு போறேன்? அவளுக்காக கொடுத்துட்டு தானே கூட்டு போறேன். இனிமே கும்பல வந்துட்டீங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு எல்லாம் என்ன பத்தி நல்லாவே தெரியும். ஒரு பொண்ணு கழுத்துல தாலி இருந்ததுன்னா நான் தொடுவேனா? அவன் இருந்தா ஒரு மாதிரியா பாப்பேன், ஒத்துக்கிறேன். சரி, அப்ப நம்ம வீட்டுக்கு போலாமா? அதே படிங்க, பொண்ணு அவன் எடுத்துட்டு போறான். அப்ப வந்து புடியடா. என்னையா தயங்குற? இனிமே உன் ஆச்சார அபச்சாரத்தெல்லாம் கைவிட்டுட்டு ஒழுங்கா இந்த பொண்ணோட குடும்பம் நடத்துற வழிய பாரு. வாயா யோ, வாயா. என்ன உள்ள போ. யோ, தூங்கும் போது மூக்க முடிக்காதயா, அப்புறம் செத்துருவ. என்னையா ஓடி வர? கருவாட்டு நாட்டு தாங்கலையா? உள்ளங்க அப்பா படுத்துட்டு இருக்காரு. அவர் பாட்டுக்கு ஒரு மூலையில படுத்து தூங்குறாரு, நீ பாட்டுக்கு உள்ள போக வேண்டியது தானே? அவர் துணியே இல்லாமல படுத்துட்டு இருக்காரு. ஐயோ, இந்த கிழவனுக்கு விவசாயம் இல்ல, மூளை இல்ல. கோயில்ல மந்திரம் சொல்ற சாதாரண பய இவ்வளவு பெரிய வேலையை தந்திரமா பண்ணிட்டான் பாரியா. அவனபடியா அந்த மங்களத்தம்மா எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணுகிறா பாத்தியா? என்ன முன்னாடி தண்ணி கூட எரியும். விஷயத்தை கேள்விப்பட்ட எங்களுக்கே இப்படி எரியுதுன்னா அந்த குடும்பத்துக்காக எவ்வளவு நல்லதெல்லாம் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு கண்டிப்பா எரியும். சுண்ணாம ஜாஸ்தியா எரிகிறா முண்டா. தடவிடுது நீங்க, பாயில வச்சது நீங்க, மெல்லிடுது நீங்க, அடிக்கிறது மட்டும் என்னையா? இந்தாங்கய்யா, தண்ணி குடிச்சா உங்க வாயெரிச்சல் மட்டும்தான் அடங்கும், நம்ம வயிற்றெரிச்சல் அடங்காதீயா. அடங்கும். அந்த மங்களத்தம்மாள ஊரை விட்டு அனுப்பிச்சா அடங்கும். பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ண. மங்களத்தம்மா ஒரு விபச்சாரின்னு முடிவு பண்ணி அவளை குடும்பத்தோட ஊரை விட்டு விலக்கி வைக்கணும்னு நம்ம ஊரு பெரிய மனுஷன் ஆளார சுந்தரம் பிராது கொடுத்து பஞ்சாயத்து கூட்டி இருக்கிறாரு. அதனால எல்லாரும் 11 மணிக்கு பஞ்சாயத்துக்கு வரும்படி பஞ்சாயத்து தலைவர் உத்தரவு. நம்ம வைக்கிறதான சட்டம். யாரு ஐயா இங்க பாருங்க. வாங்க, பிராது கொடுத்து நீங்களாவது வந்தீங்களே. உங்க பேச்ச கேட்டு பஞ்சாயத்தை கூட்டினதுக்கு பொதுமக்கள் எனக்கு கொடுத்த மரியாதையை பாத்தீங்களா? நீங்க சொல்ற தீர்ப்பு எதுவா இருந்தாலும் அதுக்கு இந்த செருப்புக்கு கட்டுப்பாடுன்னு கழட்டி விட்டு போயிட்டாருங்க. என்ன தலைவரை கையில பார்த்தா தெரியல கொண்ட. ஐயோ, இது கூட தெரியாம தண்ணி அடிக்கிறானுங்க. பார்த்து போங்கடா. ஏங்க போகும்போது கொடை எடுத்துட்டு போனீங்களா? எங்கீங்க கொடை? முன்னாலே இருக்க தெரியல, வாங்கிட்டு போய் வையே. இதுவா? என்ன கொடை வாங்கின காத்தடிக்குது? காத்தடிக்கலீங்க, நான் தாங்க அடிச்சேன். ஏண்டி அடிச்ச? அடிக்காம என்னங்க பண்றது? இப்படி கொண்டு போற பொருள் எல்லாம் அநியாயமா தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியே. பாவி மனுஷா, நீ நல்லா இருப்பியா? உருப்படியா? நீ எல்லாம் எனக்கு கூட வந்து வாச்சிருக்கே. தலை எழுத்து.
கேட்க கேட்க பதிலே சொல்லாம போறேன். நம்மளை பார்த்தா பயப்படுறப்ப தலைவராச்ச படுத்துக்க வேண்டியதுதான். அப்பா 1 2 3 நீங்க எதுக்கு கத்தியை தேட்டிக்கிட்டு? அதை என்கிட்ட கொடுங்க. ஏன் தொழில நீ பார்க்க போறியா? அந்த ஐயர் குடும்பத்தை அழிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் உனக்கு மழிக்கணும். நான் ஒண்ணும் தப்பு பண்ணலையே. நான் ஜெயிக்கும் போதெல்லாம் நீ மீசியம் இருக்கிறது எனக்கு பெருமையா இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிறது என்ன கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு. மழிச்சிடறேன் வா. அவனை வர சொல்லு. ஐயா வந்துட்டானா? கிட்ட வந்துட்டான். டேய், நம்ம ஊர்ல ஒரு பையனும் பொண்ணும் காதலிச்சிருக்காங்க. அப்படியா? தெரியாதுங்களே. அதான் எடுக்கிறேன். யாருங்க அது? ஜெயிலுக்கு போயிருக்கானே சின்ன மருது, அவனும் கீர்த்தனாவும் உயிருக்கு உயிரா ஒருத்தரை காதலிச்சிருக்காங்க. இதுவும் தெரியாதுங்க. அதான் எடுக்கிறேன். அப்புறம் எப்படிங்க அந்த பொண்ணு ஐயோட பையன் தாலி இருந்துச்சு? என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழி தெரியலப்பா. ஆமா, இந்த விஷயம் மருதுக்கு தெரியாதுங்களே. அதான் எடுக்கிறேன். அதுக்கு ஏங்க எம்இசி எடுக்கிறீங்க? அசிங்கமா இருக்கும், வெளியே தலை காட்ட முடியாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ வெளியில தலையே காட்ட வேணாம், உள்ளே இரு. உள்ள என்ன இல்லையா? நான் ஒண்ணு தப்பு பண்ணலையே. தப்பு பண்ணல. வெட்டிட்டான். வெளியே அவனுங்க அடிக்கிறானுங்க, உள்ள இவனுங்க அடிக்கிறானுங்க. டேய், நீ மாறிப்பதானே? பாத்தியா, உனக்கே அடையாளம் தெரியாம பண்ணிட்டான் அந்த பையன். அவனுக்கு போய் அடையாளம் இருந்தனே. ஆயுசு பூரா மாடா உழைச்சாலும் நன்றி இல்லாத பயில வைப்பா. என்னைய சொல்ற? நான் போய் மங்களத்தம்மா வீட்டுல படுக்க முடியுமா? சொல்லு, நீயே சொல்லு. அவ சொல்றான்னா அவளுக்கு திமிரு. ஐயர் மாப்பிள கிடைச்சிட்டாங்கிற திமிரு. அவ சொன்னதை நம்பி இப்படி எனக்கு திருட்டு பட்ட கட்டி ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டாருப்பா. மங்களத்தம்மாவுக்கு ஐயர் மாப்பிள்ளையா? என்னடா சொல்ற? அட ஆமாப்பா, மங்களத்தம்மா பொண்ணும் நம்ம மணி ஐயரும் ரொம்ப நாளா காதலிச்சிருக்காங்க. பொண்ணும் பிடிவாதமா இருந்திருக்கு. சரி, இனிமே தொழில் நடக்க நினைச்ச மங்களத்தம்மாவும் பொண்ணு அந்த பையனுக்கே கட்டி வச்சுட்டாங்க. என்னையா அடிக்கிற? என்னடா கதை விடுற? ஐயர் பையனும் கீர்த்தி பொண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு என்னையா பண்றது? இன்னைக்கு நேரமே சரியில்லை. உண்மையை சொன்னாலும் அடிக்கிறாடு. சச்சா, அவன் மனசுல நினைச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரே ஆண்டுகிட்டு இருக்கான். இங்க நாம மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்கோம். முறைக்காதப்பா. அந்த ஐயர் பையனை பத்தி நான் ஒன்னும் சொல்லல. ஏன்னா உனக்கு 6 நண்பன். நான் என்ன சொன்னாலும் வந்த வேலையை பார். வந்த வேலையை தாங்க பாத்துக்கிட்டு இருக்கேன். தோன்றேன் ஒன்னும் நடக்க மாட்டேங்குதே. மங்களத்தூரில் கோயில் குருக்களுக்கு நடந்த புரட்சி திருமணம். மங்களத்தூரில் நடந்த உண்மை சம்பவம். தம்பி மருது, அண்ணே மருதண்ணே, உன்னை பார்க்க உங்க ஊர்ல இருந்து யாரோ மணி ஐயரும் அவர் சம்சாரமும் வந்திருக்காங்க. யாரு? யாரோ ஐயர் பையன் மணியா, அவரோட சம்சாரம் கீர்த்தனாவும் வந்திருக்காங்க. வரையா இல்லையா? யோ, அதான் பார்க்க முடியாதுன்னு பார்வையிலே சொல்றாருல. பார்க்க முடியாதுன்னு சொல்லு. பா. என்ன தலைவரே, மழை பெய்யும் போது கொடை இல்லாம வர்றீங்க, வெயில் அடிக்கும் போது கொடையோட வர்றீங்க. இப்படி வா. மழை இல்லைங்கிறிய, அப்புறம் எப்படி நீ நினைச்ச? என்ன கேன பையன் நினைச்சிட்டியா? நிலையாம நில்லு. தலைவரே, உங்களை போல ஞானிங்க இருக்கிறதுனாலதான் இந்த ஊரே ரொம்ப செழிப்பா இருக்குதுங்க. நான் வர்றேங்க. மடையா வர்றேன்ட்டு போறான் பாரு. தலைவர் போறாரு பாரு. கொடைய மடக்குவோம். அண்ணா கொடி இந்தா, கொடைய மடக்கிட்டேன். பீர்வாவில் கொண்டு போய் வெயி. அப்புறம் உங்களுக்கு கொடைய மறந்துட்டீங்க, வடைய மறந்துட்டீங்கன்னு சொல்லுவேன்.
ஏங்க நீங்க போகும்போது கொடையை எடுத்துட்டு போல, ஏதுங்க இந்த கொடை? குடிச்சிட்டு வளர்றியா? இன்னைக்கு ராத்திரி நான் வெளியில போகும்போது கொடை எடுத்துட்டு போகல. இன்னும் ராத்திரி வரல, நீங்க கொடையை எடுத்துட்டு போல. சும்மா வளராம கொடைய மடக்கி கொண்டு போய் மூளையில வச்சுட்டு கட்டுல படுத்து கொஞ்ச நேரம் தூங்குங்க, தெளியும். தலைவரா தலைவர் ராத்திரியே வரலங்கிறா, போய் படு தூங்குங்கிறா. வர வர பொம்பளை கூட தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க சொன்னதாங்க செஞ்சிட்டு இருக்கிறேன். என்ன சொன்ன? கொடைய மடக்கி மூளையில வச்சுட்டு கட்டல்ல படுத்து தூங்க சொன்னீங்க, தூங்கிட்டு இருக்கிறேன். எனக்குன்னு வந்து வாட்ச் தூங்கும் போது காலை தூக்கி போடாதீங்க, தள்ளி போடுங்க. நான் சொன்னேன் நம்பல. இப்ப அந்த பயலை சும்மா விட்டுறாத. வெளியே போன உடனே ஒரே வெட்டி, அப்புறம் துக்கம் எல்லாம் பறந்து போயிருப்பா. அண்ணா 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 அண்ணா, ஒரு விஷயம். நீ எதுக்கு இப்படி ஓடி வரன்னு தெரியும்டா. மேல் சந்து வச்சலா பொண்ணு தாட்சாய் நீ வயசுக்கு வந்துட்டா இல்ல? இல்லண்ணா, மறுப ஜெயில இருந்து விடுதலை ஆகி வர்றான். அதுக்கு நீ ஏன்டா பதற? பதற வேண்டியவங்க நாம இல்ல. அப்ப வேற யாரு? ஐயரு, மணி ஐயரு.